இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பை இன்னும் ஸ்டில். ஆபகுக்கு 2:3 எடுத்து வாசிங்க. ஆபகுக்கு 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் இன்றைக்கி பேச போகிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு. இன்னும் என்ற வார்த்தை தொடர்ச்சியான வார்த்தை, அது முடிவு பெற்றதல்ல. இன்னும் என்ற வார்த்தையுடைய பொருள் என்னன்னா தொடர்ச்சி. இன்னும் ரோட்டில் போயினே இருக்கிறோம், 2 ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. போய் கிட்ட போய் பார்ப்பாங்க, அவனுக்கு உயிர் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இன்னும் உயிர் இருக்குது, இன்னும் சாவல அவன். அல்லேலூயா. இன்னும் ஸ்டில் அவர் உயிரோடு இருக்கிறார். யாருங்க? உன்னை மீட்டெடுத்தவர், என்னை மீட்டெடுத்தவர், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிஞ்சிடல. நான் பைபிளில் எல்லா இடத்துலையும் வாசித்து பார்த்தேன். எந்த இடத்துலையும் ஏசப்பாவை குறித்து இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்காதுன்னு எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. அவர் இன்னும் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் 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 ஸ்டில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். வனாந்தரத்தில் நிற்கிறதான், பாடுகள் அனுபவித்து கொண்டிருக்கிறதான், ஆனால் இன்னும் நேசர் உன்னோடு இருக்கிறார். நேசர் இன்னும் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். நேசர் இன்னும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தரிசனம் இன்னும் இருக்குங்க. எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. உலகத்தில் சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிச்சு, இதோட நீ உருப்பட மாட்ட, உங்கள் குடும்பம் இதோட மேலே வராது. இந்த மாதிரி முடிந்த காரியங்களை பேசுவது உலகம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் துவக்கத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் உன்னை வளர்ச்சி பெற செய்வேன். இன்னும் இந்த வனாந்தரத்திலேருந்து உன்னை மீட்டெடுப்பேன். இன்னும் இந்த வனாந்தரத்திலேருந்து உன்னை ஸ்தோத்திரம் தப்புவிக்க வழி பண்ணுவேன். இன்னும் உங்கள் குடும்பம் வளரும். எத்தனை பேருக்கு அந்த செழிப்பு வேணும்? அல்லேலூயா. இன்னும் பசங்க மேலே போவாங்க. இன்னும் உங்கள் குடும்பத்தை வளர்ச்சியை உண்டு பண்ணுவேன். இன்னொன்று பரிசுத்தமாகுவேன். இன்னும் கர்த்தருக்காய் ஊழியம் பண்ணுவேன். இன்னும் அதிக பலன் பெறுவேன். டாக்டர்கிட்ட போனாவே என்ன சொல்லுவான்? முடிஞ்சிச்சுன்னுறான். எடுத்த உடனே என்ன சொல்கிறான்? இது முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இன்னும். அல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை பார்த்தோன்னே சொல்லார், இன்னும் நீ உயிரோடு இருக்கிறியா, உன்னை நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா அவன் என்ன நினச்சான்? எப்பயோ அவன் யோசேப்பு செத்துட்ருப்பான்னு. யாத்திராகமில் படிக்கும்போது சொல்ல, இன்னும் யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தியை கேட்டவொடனே உன்னை நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய, அது யாரோன்னா எடுத்துங்க, நம்ம காரியங்களை அவங்க முடிந்ததாய் பார்க்குறாங்க. உண்மையாக இல்லையா? உண்மையாக இல்லைங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது யாராவனா நீங்கள் போட்டுங்க அந்த இடத்துல, உங்கள் காரியங்களை முடிந்ததாய் பார்ப்பாங்க. உண்மையாக இல்லையா? ஆனால் என் கர்த்தர் அப்படி பார்க்கல. இன்னும் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். இன்னும் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குங்க. அல்லேலூயா. எந்த காலத்துலேயும் ஹோப்பை விட்டுறாதீங்க. அவர் மேலே இருக்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஏன்னா இஸ் ஸ்டில் அலைவ். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். வனாந்தரம் கொஞ்ச நாள், வனாந்தரமான வாழ்க்கை கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளில் நம்ம பாடினவனை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வனாந்தரத்தில் அவன் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அவன் துண்டிச்சிடுவான். ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம என்ன நிற்கணும்? ஸ்ட்ராங்காக அவரோடு நிற்கணும். சங்கீதக்காரன் சொன்னால், எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன், எக்காலத்திலும் உம்மை நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன போல் நம்மளும் எந்நேரத்துலையும் அவரை துதிக்கிற காரியங்களில் இருக்கணும்.
வனாந்தரத்தில் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா? வனாந்தரத்தில் அவர் மட்டும்தான். வனாந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, கண்ணை முடிப்பாங்க, தனியாக இருக்கீங்க, உங்களை சுற்றி யாருமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், வெளிப்படுத்தினர் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரணம் வர வரைக்கும் நடத்துவார். யாருன்னா அவர் மட்டும்தான். அல்லேலூயா. உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக, இன்னும் அவர் உங்களோடு இருக்கிறார். இன்னும் உங்களோடு இருக்கிறார். இன்னும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்னும் நீ ஜெயிப்ப, இன்னும் நீ வெற்றி பெறுவ, இன்னும் உனக்கு சுகம் கிடைக்கும், இன்னும் பிள்ளைகள் வளருவாங்க, இன்னும் கர்த்தர் உங்களை செழித்தோங்க செய்வார், இன்னும் உன்னை பரிசுத்தமாக்குவார், இன்னும் உன்னை எடுத்து யூஸ் பண்ணுவார். ஆனால் உலக பார்க்குற பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு இழப்போ ஒரு தவறுதலோ நடந்துச்சுன்னா உலகம் பார்க்குற பார்வை வேறு, ஆனால் கர்த்தர் பார்க்குற பார்வை வேறு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இன்னும் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது காலம் தாமதித்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் சும்மா பின்னாடி வரவே வராது. யோபு 23:14 வாசிக்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் எங்கள் அப்பா கிட்ட இன்னும் சரக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் இன்னும் அதிகமான காரியங்களை என்ன குறித்தது அவர்கிட்ட இன்னும் என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னை ஆசீர்வதித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ பார்க்குறதெல்லாம் ட்ரெய்லர் தான். இன்னும் அவர்கிட்ட யோபு எப்படி சொல்கிறான், யோபு சொல்லும்போது அவங்கிட்ட ஒன்றுமே, அவங்கிட்ட மனைவியை தவிர மற்றது எல்லாமே சொத்து, ஆடு மாடு கோழி வீடு எல்லாமே போயிடுச்சு, பிள்ளைகள் எதுவுமே இல்லை. ஆனால் அப்போது என்ன சொல்கிறான் அவன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்றைக்கி வனாந்திரத்திலிருந்து சாத்தானை நோக்கி நம்ம பேசணும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிற தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சாத்தானாலும் எந்த பொல்லாத வல்லமைனாலும் அதை பறிக்க முடியாது. அல்லேலூயா. யோபு நெருக்கத்தின் நேரத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட அவங்க மனைவி சொல்லும்போது கூட அவன் காதில் வாங்கலை, கர்த்தருக்காய் உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. ஏன்னா என் கர்த்தரால் மட்டும்தான் இன்னும் உருவாக்க முடியும், இன்னும் உருவாக்க முடியும். ஏன்னா அவர் ஸ்டில் அலைவ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களிலும்? ஏன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு வார்த்தைங்க, இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். வனாந்திரத்தில் யாரையும் பார்க்காதீங்க, ஏசப்பாவை மட்டும் பாருங்கள். அவர் மட்டும்தான் உங்களை கரை சேர்க்க முடியும், அந்த வனாந்திரத்திலேருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய கரம் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் செழித்தோங்க செய்கிறவன். அல்லேலூயா. அதனால் பக்கத்துலேயும் யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் கவலையப்படாதீங்க. இப்போல்லாம் நான் அதை நான் விட்டுட்டேன். என்னை யாருன்னா நீ இப்படி இருக்கிற, இப்படி பண்ணுற, அதை பண்ணுறேன்னா அவங்க சொல்லின்னு போட்டுன்னு விட்டுறது. கர்த்தர் என்னை இன்னும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை இதை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவங்க கண்களுக்கு முன்பாக இதை காட்டிலும் அதிகமாக என்னை தூக்கின்னு போவார். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயின்னே இருங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், யார் பேச்சையும் கேட்காத, ஆண்டவர் பேச்சை மட்டும் கேளு. அல்லேலூயா. ஒன்று நடக்கலைன்னா 10 பேர் 10 விதமாக பேசுவாங்க, நடந்தாலும் பேசுவாங்க. அது பேசுகிற உலகம். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து
கம்முன்னு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும். பதிலே சொல்லக்கூடாது. உண்மையா இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் இன்னும் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் எதுவுமே முடியல. பக்கத்தில் தட்டி சொல்ல, இன்னும் எதுவுமே முடியல, இன்னும் எதுவும் முடியல, இனிமேல் தான் ஸ்டார்ட்டு. அல்லேலூயா. நிறைய பேர் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பா எபினேசர் இறந்த உடனே நிறைய பேர் சொன்னது, இந்த ஊழியம் இதோடு முடிஞ்சிரும், இவங்க குடும்பம் இதோடு தலை தூக்காதுன்னு. கர்த்தர் இன்னும் ஒவ்வொரு வருடமாய் கூட்டி சென்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வளர்ச்சியை தண்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தத்தில் வளர்க்கிறார், ஆத்துமாக்களை வளர்க்கிறார், அறுவடையில் வளர்க்கிறார், சுகத்தில் வளர்க்கிறார். நாங்கள் சொல்லிகிட்டே போக முடியும். ஒரே ஒரு விஷயம், யார் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க. அவருடைய சத்தம் மட்டும்தான் வனாந்தரத்தில் கேட்கணும். இன்றைக்கி பிரச்சனையே வனாந்தரத்தில் எல்லாருடைய டிசிஷன் எடுக்கிறோம். எல்லாருடைய டிசிஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் வனாந்தரத்துலேருந்து வெளியிலே வரமாட்டீங்க. அல்லேலூயா. என்னாகமம் 32:15 கூட வாசிக்கிறோம், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். நான் தப்பாக சொல்லன்னு நினைக்காதீங்க. வனாந்தரத்தில் ரொம்ப நாள் யார் இருக்கிறீங்களோ இந்த வசனம் உங்களுக்கு தான். வனாந்தரத்தில் யாருடைய பேச்சும் கேட்காதீங்க. 10 பேர் 10 டிசிஷன் சொல்லுவான், 10மே உருப்படாமல் போயிடும். ஃபஸ்ட்டு அவருடைய டிசிஷனை கேளுங்க. அல்லேலூயா. வனாந்தரத்துலேருந்து வெளியில் வரணுன்னா, உன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னா அவர் மட்டும்தான் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு அட்வொகேட்டோ எந்த ஞானத்தில் தெளிந்தவனோ உங்களுக்கு சொன்னால் அதில் உருப்பட முடியாது. யார் உங்களுக்கு விடுதலை தர முடியும்? இயேசுவால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். யாரெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் நினைக்கிறீங்களோ முழங்கால் போடிட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்பா இந்த வனாந்திரத்திலிருந்து என்னை மீட்டுடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கவுன்சிலிங் ஓடிடும், அதை ஓடிடும், இதை ஓடிடும். நல்லது. ஃபஸ்ட்டு யார் பாதத்தில் அமரணும்? எங்கள் பைபிளில் போட்டுருவோம், தலையில் இருக்க ஒரு முடி கூட அவருக்கு தெரியாமல் விழாதுன்னு. அல்லேலூயா. அப்போ உனக்கு நடக்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்காது. அல்லேலூயா. நீ நிற்கிற வனாந்திரம் அவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகள் இருக்கிற வனாந்திரம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் உங்ககிட்ட எதோ எதிர்பார்க்கிறார், என் மக இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் வனாந்திரத்தில் யாருடைய சத்தத்தையும் கேட்காதீங்க. யாருடைய சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கணும்? கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய சத்தம், நேசரின் சத்தம் உங்கள் காதில் படும்போது அன்றையிலேருந்து வர வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால் தோல்வியின் நேரத்திலையும் வனாந்திரமான நேரத்திலும் நம்மளை குத்துறதுக்கு 4 பேர் 4 சைடு இருந்துக்கினே தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இருக்கிறாங்களா இல்லையா? எனக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு தோல்வி வந்தோடனே 4 பேர் 4 சைடு சர்ன்னு குத்துவாங்க. ஃபோன் பண்ணி நேரில் வந்து எதையுமே எடுத்துக்காதீங்க. நேசரின் சத்தம் உங்களை தேற்றும். அல்லேலூயா. நேசரின் சத்தம் உங்களை தேற்றும். அந்த 4 வார்த்தையை கண்டு நான் உட்காந்தேன்னா நான் ஊழியம் பண்ண முடியாது. 4 வார்த்தையும் அப்படியே விட்டுட்டு அவர் பாதத்தில் அமரும்போது தான் ஊழியம் பண்ண முடியும். உங்கள் குடும்பத்தை நடத்த யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. அவர் சொன்னாரான்னு பாருங்கள். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்ததுன்னு அதை எடுத்துங்க. மனுஷனுடைய வார்த்தை விருதா. அல்லேலூயா. 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏசப்பா சொன்ன காரியங்கள். சோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிந்த ஒரு விஷயந்தான். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எடுத்து வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஃபஸ்ட்டு அற்புதம். பிதாகிட்டேருந்து அவருக்கு கட்டளை வந்துடுச்சு. அவருக்கு தெரியும் நம்ம போகிற இடத்துல நம்ம பிதா யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு தான் அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது அங்கே ஒரு ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் என்ன ஆகுது? திராட்சை ரசம் குறைவுபட்டவொடனே அங்கே சப்போர்ட்டில் யார் தாயார் என்ன சொல்கிறாங்க? மகன்கிட்ட திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு. ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வேலை வரணும். நீங்கள் என்ன தான் குட்டி கர்ணம் அடைச்சாலும் வனாந்திரத்தை மாற்ற அவருடைய வேலை வரணும். அல்லேலூயா. அவருடைய வேலை வரும்பொழுது அங்கே நிறம், சுவை, மனம் எல்லாமே மாறும். அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன, உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? என் பையன் இப்போ சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க.
அதுக்கு அடுத்தது அவங்க எல்லாத்தையும் க்ளீன்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்திலே அவருடைய வேலை வருது. அல்லேலூயா. அவரே என்ன சொல்கிறாரு? 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வனாந்திரத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் பச்சை தண்ணிங்க, அது மாற்ற வல்லமை உள்ளவர். ஆனால் இன்னும் டைம் இருக்குது, நம்மளுக்கு பொறுமை இல்லை. அல்லேலூயா. இன்னும் அவர் வேலை வரவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? இன்னும் என் வேலை. அவர் யார் வேலையை சொல்கிறாருன்னா அவர் வேலையை சொல்ல. அவருக்கு கட்டளை எங்கேருந்து வரணும்? பிதா கிட்ட இருந்து வரல. இன்றைக்கு உங்களுக்கு அவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல, கொஞ்ச நாள் அந்த வனாந்திரத்தில் பொறுமையாயிரு, உன்னை திருப்பியும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. மறுபடியும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்புவேன். அப்போ அங்கே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இன்னும் என் வேலை வரவில்லை. ஆனால் வேலை வந்த பிறகு அவர் எதுவுமே சொல்ல, தண்ணியை நிரப்புங்க. அவர் அற்புதத்தை ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பிதாவுடைய கட்டளை அவர் மீறவே இல்லை. யோவான் 11:6 வாசித்து பாருங்கள். யோவான் 11. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், செய்தி வருது. இவர் கிளம்பி அங்கே போனால் உடனே சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் கேள்விப்பட்டவனே என்ன பண்ணுறாரு? இன்னும் 2 டேஸு தங்குறாரு. ஏன்னா இன்னும் அவர் வேலை அங்கே வரலை. நம்ம கையை விட்டு சிலது போயிடுது, பயப்படாதீங்க, இன்னும் அவர் வேலை வரவில்லை. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்குறோம், என்னை கை விட்டுட்டார் ஆண்டவர், என்னை விட்டு விலகி போயிட்டார். நில்லுங்க, அவர் வேலை வரும் பொழுது அங்கே மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அங்கே சொல்கிறாங்க, மார்த்தாள்னா சொல்கிறாங்க, அவருக்கு செய்தியை சொல்லிடுங்க, லாசரு ரொம்ப பிரியமானவன், அவனுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறான். கேள்விப்பட்டவனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு? 2 டேஸ் அங்கே இருக்கிறார். போய் பார்க்க போல. ஏன்னா இன்னும் அவர் நேரம் வரவில்லை. ஏன்னா யூதர்கள் அடித்து சாவடிச்சிருவாங்கன்றதுனால தான் அவர் அங்கேருந்து கலிலேயாவுக்கு போயிட்டார். இப்போ திருப்பியும் லாசரை பார்க்கணும், எங்கே போனோம்? யூதேயாவுக்கு போனோம். 2 நாள் முடிஞ்சிச்சு. திருப்பி என்ன சொல்கிறார்? நம்ம யூதாவுக்கு கடந்து போவோம். ஏன்னா அப்போ தான் அவருக்கு நேரம் பிதா கிட்ட இருந்து அவருக்கு என்ன வந்தது? பெர்மிஷன் வந்துடுச்சு, நீ போய் பார்க்கலான்ட்டு. அங்கே போகிறாரு. அதான் 11வது வாசிக்க, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சேகனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை இப்போ பார்க்க போல. இப்போ என்ன போடுறாரு? ஆனால் கால் லெட்டர் வந்து இது எதுக்காக? பார்க்க தான் கூப்பிட்டாங்க. வியாதிப்பட்டிருக்கிறாரு, பார்க்க கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ எதுக்கு போகிறாரு? செத்தவனை எழுப்ப போகிறார். வனாந்திரத்தில் எத்தனை செத்து போனவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய கட்டளை வரும் பொழுது இன்னும் காரியங்கள் வாய்க்கும், இன்னும் காரியங்கள் வாய்க்கும். பக்கத்துலேயும் 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், நீ இன்னும் ஜெயிப்ப, நீ இன்னும் ஜெயிப்ப. உந்தில் செத்து போன காரியங்கள்லாம் உயிர் பெறும். அல்லேலூயா. உந்தில் எதெல்லாம் செத்து போயிருக்கோ கர்த்தர் உயிர் பெற செய்கிறவன். நீ எப்போ ஜெபம் பண்ணியிருப்பனா? அது சுகமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருப்ப. இப்போ செத்து போயிடுச்சு, கர்த்தர் சுகத்தை தருவார், கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜெபிக்கும் போது அது உயிரோடு இருந்திருக்கும், இப்போ அது செத்து போயிருக்கும். கர்த்தர் இப்போ வல்லமை உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் நேரம் இப்போ தான் வருது. அல்லேலூயா. அவர் நேரம் எப்போ? கூப்பிடும்போது அவர் வரல, மரித்த பிறகு அவர் வரார். ஏன்னா அதில் அந்த வாக்கியம் சூப்பராக போட்டிருக்கு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி, பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இன்னும் என் நேரம் வரவில்லை. யோவான் 7:3 எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 7:3 எடுத்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். எல்லாத்துக்கும் ரெடி தான். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாது. எப்போவுமே நம்மளுக்கு உடனே நினச்சா, எனக்கெல்லாம் என்னென்னா சில விஷயம் நினச்ச உடனே பண்ணிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு பதன்னு ஆகிடும். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஏன்னா யூதாவுக்கு திருப்பி போக முடியாது. அங்கே என்ன சொல்கிறாங்க? யூதருடைய கூடார பண்டிகை சபிமாக இருக்கிறது, அங்கே போனால் இவர் அடித்து சாவடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் அவருடைய சகோதரர் என்ன சொல்கிறாங்க? கூடார பண்டிகைக்கு வாங்க ஏசப்பான்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? என் வேலை இன்னும் வரவில்லை,
நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க. நிறைய பேருக்கு நமக்கு ஆலோசனை வருவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வேலையை பார்த்துன்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, கோச்சிப்பாங்க. ஸ்தோத்திரம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. அல்லேலூயா. அட்வைஸ் சொல்கிற பேரில் நிறைய பேரை குத்தி கிழித்து மேலே மாட்டிடுறோம். மாற்றமா இல்லையா? அல்லேலூயா. உங்களை சொல்ல அல்லேலூயா. ஒருத்தங்க விழுந்துருக்கிறாங்கன்னா அவங்கள தூக்கி விட போகணும். திருப்பியும் குத்திட்டு சொல்லுங்கள், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தூக்கி விட தான் போகணும், குத்திட்டு வராத. ஏற்கனவே அது உயிருக்கு போராடின்னு இருக்குது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி ஆலயத்துக்கு வந்தால் அதை தூக்கி தான் விடணும். யாரையும் தாழ்வுபடுத்தி பேசவே கூடாது. அல்லேலூயா. அங்கே கூட இருக்க சகோதரர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கூடார பண்டிகைக்கு கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்து தான் ஆகணும். ஆனால் இவருக்கு என்ன தெரியும், பிதா கிட்ட இருந்து இன்னும் வரல, இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. ஆனால் அங்கே கூடார பண்டிகை நடக்குது அந்த வாரம். யூதருடைய கூடார பண்டிகையில் ஏசப்பா கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும். ஆனால் என்ன சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரலை, உங்கள் வேலையை பார்த்துன்னு நீங்கள் உங்கள் வேலை எப்போவுமே ஆயத்தமாக தான் இருக்குது, நீங்கள் போங்கன்ட்டார். ஆனால் அவங்க போன பிறகு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. மறைவாக உள்ளே போகிறாரு, பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அற்புதமாக இருக்கும். அவருடைய நேரம் யாருக்காக வெயிட் பண்ணார்னா, பிதாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணார். நிறைய பேர் சகோதரன்லாம் என்ன நினச்சா, ஏசப்பாங்க வந்து அடிச்சு காலி பண்ணுருவாங்கன்னு. ஆனால் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அவருடைய வேலை வரணும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் அவர் வந்து உங்களை கூட்டி செல்லணும்னா இன்னும் நம்ம அவரோடு ஐக்கியப்படணும். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பைபிளில் பார்க்கும்போது அவர் முடிந்ததுன்னு எங்கேயுமே இல்லை. சிலுவையில் மட்டும்தான் பிதா கிட்ட என்ன சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது. ஏன்னா திருப்பியும் உயிர் தேட போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஆனால் எந்த அற்புதத்தையும் அவர் முடியாமல் நிறுத்தலை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஹோப்பை விட்டுறாத. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை கரை சேர்ப்பார், உன்னை மேலே தூக்கி விடுவார். அல்லேலூயா. இன்னும் அவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அல்லேலூயா. திராட்சரசம் குறைவுப்பட்டது அவருக்கு தெரியுங்க. லாசரு சாவ போகிறான்னு அவனுக்கு தெரியும். யூதா தேசத்துக்கு போனால் கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு ஆனால் தெரியும். ஆனால் அவர் வெயிட் பண்ணது எல்லாம் பிதாவுடைய நேரத்திற்காக. அல்லேலூயா. இன்னும் என் வேலை வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அவருடைய வேலை வரல. அவருடைய சித்தம் செய்யப்படும் பொழுது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதமானாலும் அது நிறைவேறும். அல்லேலூயா. தாமதமானாலும் அது நிறைவேறும். அதனால் வனாந்திரத்தில் நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில், வனாந்திரத்தில் நம்ம இருக்கும்போது 3 விஷயங்களை மட்டும்தான் பண்ணோம். இந்த 3 விஷயங்களை நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். சங்கீதம் 43:5 வாசிக்கிறோம், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஃபுல்லாக வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் வனாந்திரத்தில் இருக்கிறீங்களோ இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் உங்கள் ஆத்துமாவோடு பேசுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். வனாந்திரமான வாழ்க்கையில் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் கையில் காசு இல்லைனாவே சர்ச்சுக்கு வரதில்லை. கடன் பாரம் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு. வனாந்திரத்தில் கர்த்தர் உனக்கு வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். நீ பின்வாங்கி போவாயானால், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். எந்த காரணத்தினாலும் பின்வாங்கியே போகக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இன்னும் அதிகமாக துதிங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஃபெயிலியரா, பார்த்து கேளுங்க, ஃபெயிலியரா, இன்னும் துதி. அல்லேலூயா. ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் இன்னும் அதிகமாக துதிங்க. அல்லேலூயா.
இன்னும் அவர் வேலை வரவில்லை. இன்னும் துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தோல்வியா இன்னும் துதி, 2 தோல்வியா இன்னும் துதி. கர்த்தர் பெரிய ஜெயத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. லாசரு உயிரோடு இருக்கும்போது வியாதிப்பட்ட செய்தி வந்தது. ஆனால் அவர் போகும்போது மரித்த லாசருவை சரித்திரம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தவர். அல்லேலூயா. ஏன்னா பிதா கிட்டேருந்து அவருக்கு இன்னும் வேலை வரவில்லை. அல்லேலூயா. 2வது யோபு 2:3 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றார். வனாந்திரத்தில் நிற்கும்போது உத்தமத்தில் உறுதியாக நிற்கணும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் நிறைய தப்பு நடக்கும். வனாந்திரத்தில் எப்படி நிற்கணும்? தன் உத்தமத்திலே உறுதியாய். அதுதான் அங்கே என்ன போட்டிருக்கு? அவன் இன்னும் இன்னும் இன்னும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். சங்கீதக்காரன் இன்னும் துதிப்பேன்னா வனாந்திரத்தில். இங்கே இவன் என்ன சொல்கிறான்? எல்லாத்துலையும் இழந்த போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் பையன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறான், அவனை ஒன்றும் நீ பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னும் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணணும். இன்னும் என் உத்தமத்தில் நிற்பேன். என்னை விட்டு எல்லாமே இழந்து போகட்டும், ஆனால் என் உத்தமத்துலேருந்து நான் இழக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நான் உண்மையாக தான் இருப்பேன். 10 பேர் பொய் சொல்லட்டும், நான் என்ன நிற்பேன்? உத்தமத்திற்காக நிற்பேன். அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 3வதுல 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, மனைவி என்ன சொல்கிறா? உத்தமாவது ஏதாவது விட்டுட்டு உயிரை விட்டுருன்றான். ஏசப்பா வேணாம், ஒன்றும் வேணாம், ஆனால் உத்தமத்தில் உறுதியாக நின்றான். நான் சொந்த மனைவி சொல்கிறா, உத்தமத்தில் நின்னது போதும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுவார். லாஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். வெளிப்படுத்தினால் 22:11 வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் வனாந்திரத்தில் என்ன எப்படி நிற்கணும்? நீங்கள் நீதி உள்ளனாய் நிற்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்போ நீதியும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணுமா குறையணுமா? பெருகணும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உற்சாகப்படுத்த சொல்கிறேன். வனாந்திரத்துலேருந்து வெளியில் வரணும்னா உங்களுடைய துதி அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் உத்தமம் அதிகமாக இருக்கணும், உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும், உங்களுடைய பரிசுத்தம் அதிகமாக இருக்கணும். இந்த காரியங்கள்னால கூட கர்த்தர் ஒரு டிலேவை உண்டு பண்ணியிருக்கலாம். அதான் அந்த என்னாகும் 32:14 சொல்கிறேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குவியானால். பின்வாங்கிறதுனா எதுனா, இந்த துதிக்காமல், உத்தமத்தில் இல்லாமல், நீதியில் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வனாந்திரத்தில் தனியாக நிற்கும்போது அவருடைய சத்தம் உங்கள் காதுக்கு வந்து துணிக்காது. அல்லேலூயா. அதனால் எல்லாருமே என்ன பண்ண போகிறோம்? உத்தமத்திலையும் நீதிலையும் பரிசுத்தத்துலையும் இன்னும் தழைத்தோங்க. இன்னும் நான் துதிப்பேன் ராஜா, இன்னும் நான் ஆராதிப்பேன், இன்னும் உம்மை நான் போற்றுவேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களில் குறித்த காலத்திற்கு, அந்த ஃபஸ்ட்டு வசனம் அவங்க குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயம் நடக்குங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்களை கர்த்தர் நடத்த வல்லவர். ஏன்னா என் நேசப்பா ஜீவிக்கிறவர், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர், இன்றுக்கும் உயிரோடு சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர். அவரே கர்த்தர், அவரே மெய்ப்பர், அவரே மேசியா, நம்மை மீட்டெடுத்தவர், சிலுவையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர். எத்தனை பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்மை மீட்டெடுத்து அவர் ஜீவனோடு நம்மையும் சோத்திரம் பரிசுத்தத்தோடு வாழ வைக்க இன்னும் அவர் உங்களிடமிருந்து இந்த வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் இன்னும் துதி, இன்னும் உறுதியாய் உத்தமத்தில் நில்லுங்க. இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி. கர்த்தர் காரியங்கள் எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அவருக்கு எல்லா விஷயம் தெரியுங்க. நீங்கள் போயிட்டு எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் எதிர்பார்க்கிறதே, வனாந்திரத்தில் என் மகள் இன்னும் துதிப்பாளா? எந்தெந்த தோல்வி வருதோ அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக துதிங்க.
இன்னும் அதிகமாய் அவரை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் அவரை போற்றி அவரை ஆராதித்து கொண்டே இருக்கும்பொழுது அவர் உங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய தரிசனத்தை குறித்த காலத்தில் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து எந்தெந்த காரியங்கள் டிலேவாக இருக்கோ இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், அப்பா இன்னும் அதிகமாக துதிப்பேன். இப்போ துதிப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் இன்றைக்கி வனாந்தரத்தில் நிற்கிற நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு முறுமுறுத்து கொண்டு அவரை விட்டு தூரமாக போயிடுறோம். பண்ணுறோமா இல்லையா? ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இன்னும் நான் அதிகமாய் துதி